ஹலோ கைஸ், இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் எக்ஸாமுக்கு வரதான இந்த சம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் சம் பாருங்கள். 6.46 மேலே வந்து அதாவது ரெக்கர் ஆகிற நம்பர் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ற எண்ணை பின்ன வடிவில் மாற்றுக. இது எப்படி பின்ன வடிவில் மாற்றுறது? நம்ம கொடுத்துருக்க நம்பர் என்ன? ஸோ 6.46. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஆக்சுவலாக வந்து நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா 6.464646 அப்படின்ட்டு ரெக்கர் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறேன், மேலே கோடு போடாமல். ஸோ இதை வந்து எப்படி இன்னும் ஃபர்தராக எடுக்கலாம்னா x is equal to 6.464646 எட்ஸெட்ரா. இது வந்து என்னோட ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா, 2 நம்பர் தான் ரெக்கர் ஆகுது. அப்போ வந்து அதனால் 100x அப்படின்னு எடுத்துக்கலாம். 100x is equal to, அப்போது 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 646.464646. ஸோ இது என்னோட ஈக்குவேஷன் 2. சரிங்களா? இப்போது சப்ஸ்டியூட்டிங் 2 - 1. ஸோ 100x minus x is equal to 646.4646 எட்ஸெட்ரா மைனஸ் இது பார்த்திங்கன்னா 6.4646 எட்ஸெட்ரா. இப்போ இந்த 100ம் 1ம் போய் எனக்கு என்ன வந்துடும்? 100 - 1 99x. இந்த 646 இதை எழுதி பாருங்களேன். அது 646.4646. ஸோ 6.4646. எனக்கு இந்த கம்ப்ளீட்டாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க இடம் ஃபுல்லாக எல்லாமே 0 ஆகிடும் லெஸ் பண்ணும்போது. இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த ஒரு இடம் 0 ஆகும். இது 644 அப்படியே இருக்கும். ஸோ 614 வந்துடும். ஸோ எனக்கு 99x is equal to 640. ஸோ x is equal to 640 divided by 99 இந்த பக்கம் கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது I get in division. ஸோ இதை எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் நம்ம? ஸோ எனக்கு இந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா நான் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து செகண்ட் டேபிளில் கேன்சல் ஆகும், இது தேர்ட் டேபிளில் தான் ஆகும். ஸோ ஐ ஸ்டாப் ஹியர். சரிங்களா?